ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் தேங்க மாமா எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஈவினிங் தேங்க ஃபிதா வருவாங்கன்னு ஒயின் வாசலில் பார்த்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். தேங்கோட பைக் சவுண்ட் கேட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு ஒயின் போனேன். போய் என்ன டோரை பூட்டி வச்சுருக்கேன்? அது மாமா, நீனு தனியாக வந்திருக்க. ஃபிதா எங்க? என்ன மேடம், ஃபிதாவை தேடுறீங்க? அது ஈவினிங் ஃபிதா கூட தான் வருவேன்னு சொன்னேன். தேவன் என்னோட கணத்தை டேப் பண்ணிவிட்டு, ஃபிதாவுக்கு ஹாஸ்டல் கிடச்சிருச்சு. எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான். ஃபிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே இருக்காங்க. ஃபிதாவுக்கும் இந்த ஹாஸ்டல் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபிதாவை அங்கே ட்ராப் பண்ணிட்டு தான் வரேன். ஓ, அப்போது ஃபிதாவும் கூட வரலையா மாமா? வரல. அகைன் உங்ககிட்ட ஒரு ரூமை ஷேர் பண்ணிக்கலாம் சொல்ல மாட்டேன், ஓகேவா? அது சரி, ஓகே. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அக்கா, எனக்கு ஒரு காஃபி. தேங்க வேகமாக ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இறங்கி வந்தான். தேங்க வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு, அக்கா காஃபி. ஒயின் காஃபி கொண்டு வந்து தேங்கிட்ட கொடுத்துட்டு தேங்க பக்கத்தில் வந்து உட்காந்தான். தேங்க ஒரு பேடான ரியாக்ஷனோட அந்த காஃபியை குடிச்சிட்டு இருந்தான். ஒயின் தேங்கோட ஃபேஸையே பார்த்துட்டே இருந்தான். என்னடி பார்த்துட்டே இருக்க? மாமா, நீ ரொம்ப அழகாக இருக்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்க. அப்படியா? ஆமாம், நிச்சயமாக தான். தேங்க ரெண்டு பக்கமும் திரும்பி பார்த்துட்டு, என்னோட லிப்ஸில் நீயும் தான் ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப க்யூட்டாக இருக்க. தேவங்க அகைன் அந்த கேவலமான ரியாக்ஷனோடைய அந்த காஃபியை குடிச்சிட்டு இருந்தான். ஒயின் தேவங்கையே பார்த்துட்டே இருந்தான். தேவங்க காஃபியை ஃபுல்லாக குடிச்சிட்டு, அக்கா காஃபி கேவலமாக இருக்குது, ஏங்கா இவ்வளோ மட்டமாக காஃபி போட்டிருக்கா? மாமா, என்ன சொல்கிற? காஃபி நல்லா இல்லையா? நல்லாவே இல்லடி, கேவலமாக இருக்குது. ஆமாம், சூப்பராக சும்மாப்பால், இவ்வளோ கேவலமாக காஃபி போட்டிருக்கா? மாமா, அந்த காஃபி நான் தான் போட்டேன். என்னடி சொல்கிறேன்? நீ காஃபி போட்டியா? இந்த காஃபி நீயா போட்ட? ஆமாம், நான் தான் போட்டேன். ஜி, நல்லாவே இல்லையா? ரொம்ப கேவலமாக இருக்கா? சகிக்கலடி, கன்றாவே இருக்குது. உனக்கு காஃபி போட தெரியாதா? தெரியும், காஃபி பவுடரும் சுகரும் போட்டு தான் கொண்டு வந்தேன். நல்லாவே இல்லை. எதுக்கு நீ காஃபிலாம் போடுற? நான் அக்காட்ட தானே கேட்டேன். அது மாமா, அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன். இப்போ தேங்க ஃபிதா வந்துடுவாங்க, வந்தால் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுன்னு சொன்னாங்க. நான் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏய், என்னடி சொல்கிறேன்? அப்பா அம்மா வீட்டில் இல்லையா? ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க. நானும் வரேன்னு தான் சொன்னேன். அப்பா தான், மாமா ஃபிதாவை கூட்டிகிட்டு வருவான், அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் தனியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால நீ வீட்டில் இருன்னு சொன்னாங்க. நல்ல வேலை மாமா, நீ ஃபிதாவை கூட்டிகிட்டு வரல, இல்லைனா என் காஃபி அவங்களும் குடிச்சு கேவலமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஏய், நிஜமாகவே வீட்டில் யாரும் இல்லையா என்ன? ஒயின் எழுந்திரிச்சு தேங்கோட லேப்பில் உட்காந்துட்டு தேங்கோட நெக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு, நிச்சயமாக தான் சொல்கிறேன் மாமா, வீட்டில் யாருமே இல்லை. நான் உன்னை மடியில் உட்காருன்னு சொன்னேன்னா இறங்குடி. ஏய், என்ன பண்ணுறேன்? மாமா, நான் உட்காரலனாலும் இப்போ நீ நேற்றுக்கு மடியில் உட்காரச்சிப்பல்ல, அதுதான் உனக்கு இதுதானே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்று தேங்க என்னோடய ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, நிச்சயமாகவே வீட்டில் யாரும் இல்லையா? யாருமே இல்லை, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம் மாமா. தேங்க என்னோட ஃபோர்ஹெட்டில், என்னோட சிக்ஸில், என்னோட ஐஸில், என்னோட சின்லன்னு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படியே என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே என்னோட நெக்கில் அப்படியே கொஞ்சம் கீழேன்னு அப்படியே என்னோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, என்னோட செஸ்ட்டில் தேங்க என்னோட ஃபேஸை வச்சுட்டு ஒன்று ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணோம். மாமா மாமா, எதுவும் பேசாது, சும்மா இரு. மாமா, இப்படி கூப்பிடாதடி, கொஞ்ச நேரம் ட்ரிகர் பண்ணாமல் சும்மா இருக்கியா? தேங்க என்னோட செஸ்ட்டில் அவன் ஃபேஸை மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். மாமா, சும்மா இரு. அம்மா, எப்படி சும்மா இருக்கு? ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணுற? எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, போதும் விட்டு மாமா. மாமா
மாமா மாமா என்ன பாரு. அம்மா என்னடி மாமா என்ன பாரு மாமா. என்ன மாமா, நான் தான் நீ சொன்ன மாதிரி நல்ல பொண்ணாக இருக்கேன்ல. மேக்ஸில் கூட 85% வாங்கியிருக்கேன். நான் இப்போ 18+ தான். நான் பெரிய பொண்ணு மாமா. எனக்கு எப்போ நீ பெர்மிஷன் கொடுப்ப? பெர்மிஷன் கிடைச்சதும் என்ன பண்ண போகிறேன்? அது நான் ஏதாவது பண்ணுவேன். ஓ, மேடம்க்கு என்ன தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு நிறையா தெரியும். நான் ஒன்று ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுறேன். அதனால தானே நீ பெர்மிஷன் கூட தரமாட்டேன். ஏய், உனக்கு பயந்தெல்லாம் இல்லை. நீ ஆர்வக்குள்ளார ஏதாவது பண்ணி அதில் நான் ஹைப்பாகி வேறு எதுவும் பண்ணிடக்கூடாதுல. அதுக்காக தான் உனக்கு பெர்மிஷன் தரல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ தானே பெரிய பொண்ணு ஆகிட்டேன்ல மாமா. நீ சொன்ன மாதிரி 85% வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன, எனக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம்ல? ஏய் சும்மா ரெடி. அப்பா அம்மா வந்துடுவாங்க. கொஞ்ச நேரம் பேசாமல் இரு. தேங்காய் என்னோட தைஸில் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிகிட்டே இருந்தான். மாமா, அப்போ இந்த கையை மாற்றி எடு. எனக்கு ஏதாவது பண்ணும் போல இருக்கு. என்ன பண்ணும் போல இருக்கு? தேங்காய் ஹேண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு வந்தான். மாமா சொல்லு, என்ன பண்ணும் போல இருக்கு? அது அது மாமா கை எடு. அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா? ஃபர்ஸ்ட்டு சொல்லு, என்ன பண்ணும் போல இருக்கு? தேங்காய் என்னோட ஸ்கர்ட்லேருந்து என்னோட டிஷர்ட் கிட்ட கை கொண்டு வந்தான். என்ன பண்ணுற மாமா? சொல்லு. தேங்காய் என்னோட டிஷர்ட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு என்னோட பேர் ஸ்கின்னில் ஹேண்ட் வச்சு என்ன சாஃப்டாக ரப் பண்ணிட்டே. சொல்லு, என்ன பண்ண போல இருக்கு? என்ன கிஸ் பண்ண போல இருக்கா? மாமா மாமா கை சில்லுன்னு இருக்கு மாமா, கையிடு. வேணாமா? அது அது மாமா ரொம்ப சில்லுன்னு இருக்கு, கூசுது மாமா. நான் வெளியில் சுற்றிட்டு வந்திருக்கேன்ல, அதான் சில்லுன்னு இருக்கேன். ஆனால் நீ ரொம்ப வார்மாக இருக்க. உன்னை டச் பண்ணும்போது அப்படி இருக்கு மாமா. மாமா உன் தேங்காய் இழுத்து அவள் செஸ்டில் வச்சு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணான். என்னடி பண்ணுற? நீ கையிடு, அப்போ தான் விடுவேன். கையிடு. உனக்கு பிடிக்கும் தானடி? என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கும் ஏதாவது பொண்ணு மாதிரி இருக்கு மாமா. அதுக்கு பெர்மிஷன் தர மாட்டேன். என்ன ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கு. பெர்மிஷன் தானே, சீக்கிரம் தரேன். இப்போ சும்மா இருக்கியா? அழுத்தாதடி, ஒரு மாதிரி இருக்கு. நீ கையிடு. தேங்காய் ஹேண்ட்ஸை என்னோட செஸ் கிட்ட கொண்டு வந்தான். மாமா மாமா உன் தேங்காய் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி அவன் கையை மூவ் பண்ணாத மாதிரி பிடிச்சிக்கிட்டா. என்னடி? என்ன? எனக்கு வேணும். இப்போ நான் அதை டச் பண்ணி பார்க்கணும். என் கையை விடு. உனக்கு இது பிடிச்சிருக்கு சொன்னால நீ எப்படியே இரு. சரி, நீ சொல்லு, உனக்கு இதெல்லாம் பிடிக்கும். நான் இங்கே டச் பண்ணால் பிடிக்குமா? மாமா கையிட சொன்னல. மாமா சொல்லு, நான் இங்கே டச் பண்ணால் உனக்கு பிடிக்குமா? அது அது மாமா மாமா கையிட்டு மாமா. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்காய் என்ன மூவ் பண்ணி என்னோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணோம். அவன்கிட்ட இன்னும் க்ளோஸாக இழுத்து என்னோட செஸ்டில் மாமா என்ன பண்ணுற? சும்மா மாமா 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 கூசுது மாமா. மாமா 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 ஒரு நிமிஷம் மாமா. கொஞ்ச நேரத்தில் அக்கா மாமா வந்துடுவாங்கடி, பேசாமல் இருக்கியா? மாமா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் மாமா. என்னடி சொல்லு. மாமா எனக்கு என்ன பண்ண தெரியும்னு கேட்டல, உனக்கு என்ன பண்ண தெரியும்? இல்லை, டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணுற ஓகே. அகைன் நான் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த என்ன ரிமூவ் பண்ணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதான் எனக்கு தெரியாதா? தேங்காய் என்ன முறைச்சி பார்த்துட்டு இருந்தோம். என்ன பார்க்குற, அதெல்லாம் தெரியாதா? ஒன்றா
அவங்க இன்னர் மேலேயே ஒயனோட செஸ்ட்டை அப்படியே பைட் பண்ணும். மாமா என்ன பண்ணுறோம்மா? கடிக்கலாம் கூடாது மாமா, உனக்கு தெரியாதுன்னா சொல்லு, நான் சொல்லித்தரேன். அதுக்கு இப்படி கடிப்பியா? ஏய், எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு காட்டினேன், நீ தாங்க மாட்டேன். அதுக்கான டைம் இது இல்லை. அக்கா மாமா வந்துட்டா அவ்வளோதான், தெரியும்ல. அப்போ உனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படி தானே? என்னடி என்னை ட்ரிகர் பண்ணுறியா? உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். உனக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்றதுக்காக என்ன வச்சு மூவ் பண்ணுறல? இதில் என்ன இருக்கு மாமா? என்கிட்ட ஒத்துக்கோ. எனக்கு இவ்வளோ தானே தெரியும். உனக்கு என்ன தெரியும் சொல்லித்தா. அப்படி கேளு, நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் உனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஒன்று தேவனோட செஸ்ட்டை ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணும். மாமா சாஃப்டாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதா? சாஃப்டா நீ அடங்க மாட்டேன். ஒன்று அப்போ தேங்க மாமாவோட காசு ஒன்று கேட்டுச்சு. மாமா அப்பா அம்மா புடி, இதா புடி. சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். புடி போட்டுக்கோ. சரி ஓகே, நான் ரூம் போகிறேன். ஆமாம் இப்போ தான் வந்தால் ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கான்னு சொல்லு. ஓகே. மாமா நான் ஓகே தானே? தேங்காயோட ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஓகே. தேங்காயோட லிப்ஸில் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கா? சரி ஓகே, நான் போகிறேன். ஒயன் கதவை தர. இதோ வந்துட்டேம்மா. இதோ மாமா வந்தாங்களா? காஃபி போட்டு கொடுத்தியா? மாமா மட்டும்தாம்மா வந்தான். மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். மாமா அவன் ரூமில் இருக்கான். என்ன சொல்கிற? அப்போ ஃபிதா வரலையா? வரல, அவங்களுக்கு ஏதோ ஹாஸ்டல் கிடைச்சிருச்சான், அதனால அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி ஓகே. அப்படியே மார்னிங் தேங்க ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு வெளியே வந்திருப்போம். டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டுட்டு குளிக்காத மூஞ்சோட அப்படியே இருந்துச்சு வெளியே வந்தோம். தேங் நீ என்னடா இப்படி இருக்க? அம்மா ஹாய்மா, எப்போ வந்தீங்க? ஃபிதா ஹாய். என்ன ஃபிதா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது தேங் ஆன்ட்டி தான் கால் பண்ணாங்க, இங்கே வர சொன்னாங்க, அதான் வந்தேன். ஓ எதுக்குமா? ஃபிதா எதுக்கு இங்கே வர சொன்னோம்? இல்லைடா, அவகிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வர சொன்னேன். அவகிட்ட என்ன பேசணும்? தேவை அப்படியே திரும்பி ஒயினை பார்த்தோம். ஒயின் ரொம்ப சோகமாக ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப டல்லாக உட்காந்துட்டு இருந்தா. என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை. அக்கா எனக்கு ஒரு காஃபி. ஏடா என்னது காஃபி? தேங்க்ஸ்க்கா. அக்கா அம்மா எதுக்கு வந்திருக்காங்க? ஃபிதாவை எதுக்கு கூப்பிட்ருக்காங்க? நேற்று அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன்டா. ஃபிதா இங்கே வந்து தங்கியிருந்ததெல்லாம் சொன்னேன். ஃபிதாக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். சரி நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபிதாவை எதுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரில. அக்கா இதெல்லாம் டூ மச்சா இல்லை? என்னென்னு கால் பண்ணி கேட்டிருக்கலாம்ல, எதுக்காக இவ்வளோ தூரம் வரணும்? என்ன பார்க்க வந்திருப்பாங்கடா. லாஸ்ட் வீக் தானே கொஞ்சம் பார்த்துட்டு போனாங்க. போய் சொல்லாதக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒயினோட ஃபேஸை பாரு, அவளுக்கு தான் ஃபிதாவை பிடிக்கலன்னு தெரியுதுல்ல. அவளை விடு, நீ காஃபியை குடி. தேங்க ஒயின் பக்கத்தில் போய் உட்காந்தோம். ஒயின் தேங்க விட்டு தள்ளி உட்காந்துட்டு தேங்க பார்த்து முறைச்சிட்டு இருந்தா. நான் என்னடி பண்ணேன்? இதுக்கு இப்படி முறைக்கிறேன்? ஃபிதா எதுக்கு வந்திருக்காங்க? எனக்கு என்னடி தெரியும்? மாமா பாட்டிக்கு சும்மாவே ஃபிதானா ரொம்ப பிடிக்கும். ஃபிதா கிட்ட பேசி பழகி பாட்டிக்கு ஃபிதாவை இன்னும் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அதனால என்னடி இருக்கு? பாட்டிக்கு ஃபிதாவோட ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். போ மாமா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ எதுக்கு பாட்டிக்கிட்ட ஃபிதா ஃபோட்டோலாம் காட்டினேன்? நான் எங்கடி காட்டினேன்? தேத்தியம் என்னம்மா? நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். கல்யாணமா? எனக்கு எதுக்குமா இப்போ கல்யாணம்? இப்போ கல்யாணம் பண்ணிக்காம பின் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கா? அம்மா எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்? நான் இப்போ தான் ஜாப் போகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போலாம் கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போ கல்யாணம்னா இன்றைக்கவே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நான் உனக்கு கல்யாணம் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். பொண்ணு கூட பார்த்துட்டேன். ஒயினை உங்கள் பாட்டியை முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். தேங்க திரும்பி ஒயினை பார்த்தோம். மாமா ஒன்றும் இல்லை. அம்மா ஃபிதாவை இதுக்கு தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கியா? நீ எனக்காக பார்த்துருக்க பொண்ணு ஃபிதா தான் இல்லை? ஆமாடா ஃபிதா தான். அம்மா நான் அக்காட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் ஃபிதாவை லவ் பண்ணல. நீ அப்படி நினச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நான் நீ ஃபிதாவை லவ் பண்ணுறியான்லாம் கேட்கல. உனக்கு ஃபிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன்.
உனக்கு ஃபிதாவை பிடிக்கும்ல? அம்மா பிடிக்கும், ஆனால் பிடிக்கும்ல, எனக்கு அவ்வளோதான் வேணும். அம்மா சரி கல்யாணம் தானே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போ வேணாம்மா. ஒயின் பேசி இன்னும் சோகமாச்சு. அம்மா பாட்டி, மாமா தான் இப்போ கல்யாணம் வேணாம் சொல்கிறாங்களா? இப்போ எதுக்கு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா சொல்லிட்டு இருக்க? ஒயின் உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ சின்ன பொண்ணு. இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மா கிட்ட வந்து காஃபி கேட்டுட்ருப்பான்? அவனுக்குன்னு ஒரு லைஃப்பை நான் சீக்கிரம் அமைச்சு கொடுக்கணும்ல பாட்டி. அது அப்போ தேங்கோட மாமாவும் தேத்தியான் ஃபிதா ரொம்ப நல்ல பொண்ணாக தானே இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ கல்யாணம் பண்ணிக்காமல் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? சரி உனக்கு டைம் என்ன கூட பரவாயில்ல, இப்போ சின்னதாக ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சுப்போம், உனக்கு எப்போ ஓகே அப்போ கல்யாணம் வச்சுப்போம். ம் மாமா தேம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே? அப்புறம் என்ன, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் தேம். என் வீட்டில் கூட நான் உங்களை பற்றி பேசியிருக்கேன், அவங்களும் கூட ஓகே தான் சொன்னாங்க. ஃபிதா ஃபிதா அது தேம், நான் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறீங்க, ரொம்ப கேரிங்காக. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தேம். ப்ளீஸ் தேம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே. நம்ம தனியாக இருக்கும் போதெல்லாம் கூட. ஃபிதா இல்லை இல்லை தேம், அது டேய் அவள் பேசும்போதுக்கு நீ ஸ்டாப் பண்ணுற. அம்மா நான் ஃபிதா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன பேச போகிறேன்? நீங்கள் 2 பேரும் தனியான்னு ஏதோ சொன்னோம். அம்மா நான் ஃபிதா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஃபிதா ஆண்டி நான் தேங்கிட்ட பேசிட்டு வரேன். ம் சரிம்மா. தேங்க முன்னாடி நடந்தான். ஃபிதா தனியாக இருக்கும்போது தான் தேங்க உங்ககிட்ட நல்லா தானே நடந்துப்பான், அதை யூஸ் பண்ணிக்கோ. ம் எப்படியாவது அவன்கிட்ட பேசி மேரேஜ்க்கு ஓகே சொல்லவை, ஓகேவா? ஓகே. ம் போ போ. ஒயின் கண்ணெல்லாம் கலங்கி டீஸோடு அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா. என்னடி பேச போகிறேன் அவன் தனியாக? அதான் அவனுக்கு பிடிச்சிருக்கல, அப்புறம் என்னவா? மா உடனே ஓகே சொன்னால் நம்மளாம் கிண்டல் பண்ணுவோம்ல, அதான் சும்மா நம்ம முன்னாடிலாம் சீன் போட்டுட்ருக்கான். ஆனால் தனியாக இருக்கும்போது தேவங்க ரொம்ப ரொமான்டிக்கான். ஃபிதா சொன்னான். இப்போ கூட பாரு, எல்லோரும் முன்னாடி தான் ஃபிதா பேசுகிறா, ஆனால் அவன் தான் வா தனியாக பேசலான்னு கூப்பிட்றான். உமாய் சரியான ஆல்மா. என்னது தனியாக இருக்கும்போது ரொம்ப ரொமான்டிக்கா அப்படின்னு ஃபிதா சொன்னாலாம்? மாமா நீ எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துப்பியா? ஒன்று என் தேவோட ரூம் வாசலே பார்த்துட்டு இருந்தான். எப்போ வெளியே வருவான்? என்ன பேசிகிட்டு இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? மாமா பேசியிருப்பான், நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஏய் லூஸ் அடி, நீ பேசாமல் இரு, அவங்க பேசிட்டு வரட்டும். மாமா பேசி முடிச்சிருப்பான், நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஒயன் சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்காத, இரு. விட்டுமா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஒயன் வேகமாக தேங்கோட ரூம்க்கு வந்து தேங்கோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணான். தேங்க ஃபிதாவோட ஹிப்பாக ஹோல்ட் பண்ணி ஃபிதாவோட லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபிதாவும் தேங்கோட நெக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணி தேவனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயன் எதுவுமே பேசாமல் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தா. என்னடி என்னாச்சு? அது மாமா பேசிகிட்டு இருக்காம்மா. ஓ அப்படியா, சரி. ஒயன் அங்கேருந்து அவர் ரூமுக்கு போனோம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே தேங்கும் ஃபிதாவும் வெளியே வந்திருப்பாங்க. ஃபிதா தேங்கோட அம்மா கிட்ட வந்து உட்காந்துட்டு இருந்தா. என்னாச்சு என்னாச்சு ஃபிதா? அது அது ஆண்டி. அம்மா ஒயனுங்க அவள் ரூமில் இருக்கா. தேங்க ஒயனோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தான். ஒயன் ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்தா. ஏய் எதுக்கடி அழுற? என்னாச்சு? என்ன கல்யாணம் பேசுகிறாங்க அவ்வளோதானே, இதுக்கு எதுக்கடி அழுற? இது தொடாத மாமா, நீ ஒன்று என்கிட்ட சொல்ல வேணாம். ஏய் என்னாச்சு? ஃபிதா வர சொல்லி அம்மா இப்படிலாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாதுடி. இதுக்காக எதுக்கு நீ அழற? இதுக்காகலாம் நான் ஒன்றும் அழலை. நீ என்கிட்ட எதுவும் பேச வேணாம் மாமா, நீ எங்கே போ. ஏய் என்னாச்சு? அகைன் ஃபிதாவால் ப்ராப்ளமா? கூப்பிடாதடி, நான் அதெல்லாம் சரி பண்ணுறேன். இனிமேல் ஃபிதாவை பற்றின டாக் இருக்காது. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ என்கிட்ட எதுவுமே பேச வேணாம். நீங்கள் தனியாக இருக்கும்போது அப்படின்னு ஃபிதா சொல்லும்போது எதுக்காக நீ ஸ்டாப் பண்ண? அம்மா கிட்ட ஃபிதா சொல்லியிருக்கா தனியாக இருக்கும்போது தேங்க ரொம்ப ரொமான்டிக்னு. ஏய் என்னடி, நீ தூவ முன்னாடி தானே சொன்னேன் நான் ஒன்று லவ் பண்ணலன்னு, நீயும் கேட்டல. அப்புறம் என்ன? ஆமாம் நீ லவ் பண்ணல, அதை தவிர எல்லாம் பண்ணுறல. நீ தனியாக இருக்கும்போது ரொமான்டிக்னு சொல்கிறா, அதுக்கு என்ன அர்த்தம் மாமா? ஏய் அப்படிலாம் இல்லடி. பொய் சொல்லாத மாமா, எனக்கு தெரியும். நானே
நானே எத்தனை தடவை பார்த்துருக்கேன் உங்கள் 2 பேரையும். நீ அவங்கக்கிட்ட எப்படிலாம் நடந்துப்பன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு உன் ஷோல்டரில் சாஞ்சிருந்தா, உன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தா, அப்புறம் உன்னை டைட்டாக ஹக் பண்ணியிருந்தா. இன்னைக்கு ஏய் ரூம்க்கு வந்தியா? ரூம்க்கு வந்தியா? ஆமாம் ஆமாம் வந்தேன், நான் பார்த்தேன் மாமா. ஏய் அது அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ தான் சொல்லி சமாளிக்க வேணாம் மாமா. நான் ஏதாவது கேட்டால் கூட நீ அது இல்லவே இல்லை அப்படி நீ சூப்பராக சமாளிச்சிருவ. நீ எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், எனக்கே எல்லாமே புரியும் மாமா. நான் சின்ன பொண்ணு கிடையாது. நீங்கள் வந்து போ, நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் இந்த போ மாமா. எனக்கு ஒன்று பார்க்கவே வேணாம், நீங்கள் இந்த போ. ஒயின் ப்ளீஸ் வெளியே வா. இப்படி உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்காது, எஞ்சி வெளியே வா. நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன இருக்கு? போ மாமா போ. தேங்காய் வந்துச்சு 2 ஸ்டெப் மூவ் ஆனோம். ஒயின் அவள் பேக்கில் இருந்து தேங்காய் கொடுத்த பெண்ணையும் பென்சிலையும் எடுத்து தேங்காய் மேலே தூக்கி போட்டா. ஒயின் என்ன பண்ணுறேன்? எதுக்காக பெண்ணெல்லாம் தூக்கி? நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் மாமா, எனக்கு இதெல்லாம் வேணாம். இப்போ நீ கூட அடுத்தவங்களோடது தானே, எனக்கு அடுத்தவங்களோடது எதுவும் வேணாம். நான் அடுத்தவங்களோட பொருளுக்கெலாம் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு அடுத்தவங்களோடது எதுவுமே வேணாம். தேங்காய் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு ஒயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் வந்தோம். விட்டு விட்டு மாமா, மாமா விட்டு, கையை விட்டு மாமா. ஒயினை ஹாலில் கூட்டு வந்து நிப்பாட்டினான். ஏய் நீ எதுக்கடி அழுதுட்ருக்க? திரும்ப தேன் கூட சண்டை போட்டுட்ருக்கியா? மா நான் ஒன்றும் தம்பிக்காக அழலை. உன் தம்பி எப்போ இங்கேருந்து போவாங்க? ஏய் என்ன பேசுகிற? தேன் ஒரு ஷாக்கோட ஒயினை பார்த்துட்டு இருந்தான். நிச்சயமாக தான் கேட்குறேன், உன் தம்பி எப்போ இங்கேருந்து போவாங்க? அதான் ஆஃபீஸ் பக்கத்துலேயே அவங்க ஃப்ரெண்டோட ரூம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அங்கே தங்கிக்க சொல்லு. அவங்க நம்ம வீட்டிலலாம் தங்க வேணாம். ஒயின் என்ன பேசிகிட்டு இருக்க? மாமா கிட்ட எப்படா பேசுவியா? அது உன் மாமா. ஏன் சும்மா சும்மா அவனை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க? அப்பா உங்களுக்கு தெரியாது, அவன் தான் என்ன ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் இங்கே இருக்க வேணாம்ப்பா, அவன் இங்கே இருந்தால் என்ன சும்மா சும்மா அழ வச்சுட்டே இருக்கான். அவன் 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 அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கட்டும், அவன் நம்ம வீட்டில் இருக்க வேணாம்ப்பா. ஒயின் பாட்டி அவன் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா? உனக்கு ஃபிதாவை பிடிக்கல அவ்வளோதானே? அதெல்லாம் உனக்கு ஃபிதாவை பிடிக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காத, பேசாம இரு. அப்பா உங்கள் யாருக்கும் என் பிரச்சனை புரியலைல்ல. எனக்கு மாமா இங்கே இருக்க வேணாம்ப்பா, அவன் எங்கேயாவது போயிருக்கட்டும். ஏய் நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? அது இது என் வீடு. ஓ இது உன் வீடா? இது என் அக்கா மாமா வீடு. அவங்க சொல்லட்டும் நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு. நான் கிளம்புறேன். நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அது அது மாமா நீ இங்கே இருக்க வேணாம், நீ இங்கே இருக்காத மாமா. எனக்கு ஒன்று பார்க்கவே வேணாம். தேங்காய் என்ன முறைச்சி பார்த்துட்டே அக்கா நான் இங்கே தான் இருப்பேன். நான் இங்கே இருக்கிறதுல உங்கள் 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் கிளம்புறேன். இவளுக்காகலாம் என்னால் இங்கேருந்து போக முடியாது. மா உனக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஃபிதா வா போகலாம். எங்கே? உன்னை ஹாஸ்டலில் விட்டுட்டு வரேன், வா போகலாம். இங்கே சுச்சுவேஷனே சரியில்லை, இதெல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நானே உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். இப்போ வா போகலாம். ஒயின் தேவங்க அவன் நமக்கு கிடைக்க மாட்டானான்ற ஒரு ஏக்கத்தோடையே பார்த்துட்டு இருந்தா. தேவங்க என்ன முறைச்சிட்டே ஃபிதா கையை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு போனோம். ஒயின் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அறிவு இருக்கா உனக்கு? மாமா கிட்டே இப்படி தான் பேசுவியா? அவன் வந்ததுலேருந்து நீ தான் அவனை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க. அவனை வீட்டை விட்டு போன்னு சொல்கிற. மாமா இதுக்கு ஃபிதாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். மாமாக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். மாமாக்கு கல்யாணம் வேணாமா? அவன் ஏய் உனக்கு என்னதான் பிரச்சனை? அவனே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்கிறான், சம்மந்தம் இல்லாமல் நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அவனை எதுக்கு இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன்? உனக்கு ஃபிதாவை பிடிக்கலன்றது உன்னோட தனிப்பட்ட விஷயம். எதுக்காக உன்னோட ஒப்பீனியன் அவன்கிட்ட திணிக்கிறேன்? உனக்கு ஃபிதாவை பிடிக்கலன்றதுக்காக அவன்கிட்ட ஃபிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு சொன்னியா? அவன் கேட்க மாட்டான் தான் அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறியா? மாமாக்கு ஃபிதாலாம் வேணாமா? சின்ன பொண்ணு மாதிரி பேசாதவன், அப்படியே அடிச்சேனா? ஏன் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களா பேசிகிட்டே இருக்கீங்க. ஒயின் ரொம்ப கோவமாக அழுதுட்டு சோஃபாவில் போய் உட்காந்தா. ஒயினோட அப்பா ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஏய் என்னாச்சு ஒயின், என்ன பிரச்சனை? உனக்கு ஃபிதாவை பிடிக்கலையா?
ஃபிதா நல்ல பொண்ணுதாம்மா. பார்த்து ஒயனை உங்கள் அப்பா ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருந்தா. எங்கே பாரு, உனக்கு தேங்க மாமா ரொம்ப பிடிக்கும் அதானே? தேங்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத நினச்சா உனக்கு கஷ்டமாக இருக்கா? பார்த்து எனக்கு தெரியுது, தேங்க இங்கே இருக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு கல்யாணம் பேசுகிறது தான் உனக்கு பிரச்சனை இல்லை? மாமா மாமா ஃபிதா கிட்ட கெட்ட பையனை நடந்துக்கிறான்ப்பா. ஃபிதாவை எனக்கு பிடிக்கலப்பா. என்னோட ஃபிதாவை சூஸ் பண்ணிக்கலாம் முடியாதுப்பா. ஈவன் என் தம்பிக்கு ஃபிதாவை தான் பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சது தான் அவனுக்கு கிடைக்கணும். உனக்கு பிடிக்கலன்றதுக்காகலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏய் பேசாம இரு, அவளே அழுதுட்ருக்கா. என்னங்க நீங்கள் தான் அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வீணாக்கி வச்சுருக்கீங்க. ஃபிதா முன்னாடியே எப்படி பேசுகிறா பார்த்தீங்கள? வயன் இன்னுமே அழக ஆரம்பிச்சான். ஏய் பேசாமல் இருக்கியா? எதுக்கு அவளை அழ வச்சிட்ருக்க? அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு புரியும் போது புரியும். நீ பேசாமல் இரு. வயன் ரொம்ப நேரம் அழுதுட்டு அப்படியே தேம்பிகிட்டே உட்காந்துட்டு இருந்தா. அப்போ தேங்க வீட்டுக்குள்ள வந்தான். வயன் தேங்க பார்த்ததும் தேங்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தா. தேங்க திரும்பி வயனை முறைச்சிட்டேன். அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால, நான் அவள் அப்பா அம்மாட்ட பேசலான் இருக்கேன். அந்த செகண்ட் ஒயின் மனசில் இடியே வெளியிட மாதிரி இருந்துச்சு. ஒயின் எதுவுமே பேசாமல் அப்படியே ஷாக்காக தேங்கி பார்த்துட்டு இருந்தா. ஏய் என்னடா சொல்கிறேன், நிஜமாவா? ஆமாம்மா, நான் அவள் அப்பா அம்மாட்ட பேசலான் இருக்கேன். இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கேஜ்மெண்ட் அதை அவள் பேரண்ட்ஸ் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ வச்சுக்கலாம். அண்ட் கல்யாணம் அதுவும் அவள் பேரண்ட்ஸ் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ வச்சுக்கலாம். ம் ம் அதெல்லாம் ஓகே தான்டா. எனக்கு உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். கல்யாணத்தை எப்போனாலும் வச்சுக்கலாம். ம் மாமா மாமா அது மாமா மாமா சாரி சாரி மாமா ப்ளீஸ் சாரி மாமா இப்போதான் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா சாரி. தேங்க என்ன முறைச்சிட்டே. மாமா எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரீங்களா? மாமா மாமா தேங்க அகைன் வயனை முறைச்சிட்டே. அக்கா எனக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரியா? டேய் என்ன பேசுகிறேன்? ஒயின் எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியாமல், இது கனவா நிஜமான்னு கூட தெரியாமல் அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருந்தா. தேவ் என்னடா பேசுகிறேன்? ஒயனையா? ஆமாக்கா, எனக்கும் ஒயனை தான் பிடிச்சிருக்கு. நான் ஒயனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். உனக்கும் மாமாவுக்கும் ஓகேனா? அவள் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒயன் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒயன் தான் வேணும். உங்கள் 2 பேருக்கும் ஓகேனா? தேவ் என்ன பேசிகிட்டு இருக்கா? ஒயன் சின்ன, அவள் சின்ன பொண்ணு இல்லை மாமா. தேவ் என்னடா? மா உனக்கு ஓகே தானே? உனக்கு ஒயனை பிடிக்கும்ல? ஒயனுக்கு எதுவும் தெரியாது தான், ஒரு காஃபி கூட போட தெரியாது. ஆனால் அதனால என்ன, நீயும் அக்காவும் சொல்லிக் கொடுங்க. ஒயனை விட யாரும் என் மேலே அதிகமாக பாசம் வச்சிட முடியாது. எனக்கு ஒயனை தான் பிடிச்சிருக்கு, நான் ஒயனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஒயன்கிட்ட கேட்டுக்கோங்க, அவளுக்கு ஓகேனா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளுக்கு வேணான்னா எனக்கும் வேணாம். ம் ஒயின் கண்லேருந்து டீஸாக ட்ராப் ஆச்சு. என்னடி ஏதாவது பேசு. நான் ரொம்ப கெட்ட பையன் சொல்லிட்டு இருந்திருப்பல, பேசு. உன் தம்பியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு சொன்னா அப்போலாம் நல்லா தானே பேசினேன். இப்போ என்ன நின்றுட்டே இருக்க? பேசு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? உனக்கு என்ன பிடிக்கலையா? சொல்லு. இவன் கெட்ட பையன்ப்பா, இவனுக்கு வேணான்னா வந்து வாயை திறந்து சொல்லு. பையன் என்ன